பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நேற்று ஒரு நாள் மட்டும் 30,000 பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளனர். பெரிய வகையான குரங்கு, கிளி, மயில் எல்லாத்தையும் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் கூட பார்ப்போம். ரொம்ப எல்லா அனிமல்ஸும் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சுத்தமான இடத்துல ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப காமாக நாங்கள் ரொம்ப விசிட் பண்ணோம். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அது எதுவுமே தெரியல. விழுப்புரம் மாவட்டம் தந்திராயன்குப்பம் கடற்கரை பகுதியில் குடும்பத்துடன் கூடிய சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். கடற்கரையில் குதிரை மற்றும் ஒட்டகத்தில் சவாரி செய்தும் உற்சாகம் அடைந்தனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை பூங்காவில் அணையிலிருந்து மதகுகள் வழியாக தண்ணீர் பாய்வதை தரைப்பாலத்தில் ரசித்துக் கொண்டே சென்ற சுற்றுலா பயணிகள் உல்லாச ரயிலில் பயணித்தும் ராட்டினம் ஊஞ்சல்களில் குழந்தைகளோடு விளையாடியும் மகிழ்ந்தனர். பொன்னேரி அடுத்த பழவேற்காடு கடலில் குடும்பமாக வந்திருந்த மக்கள் கடல் அலையில் கால் நனைத்து மகிழ்ந்தனர். நீண்ட நாட்களுக்கு பின்னர் கலங்கரை விளக்கத்தில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டதால் கடல் அழகையும் பழவேற்காடு ஏரியையும் பார்த்து ரசித்தனர். லைட் ஹவுஸ் போறோம், அங்க போய் சுத்தி பாக்குறோம். நல்லா கேம்ஸ் போட்டிருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மோட்டார் படகு, ஸ்பீட் போட், தடுப்பு படகு, 2 மற்றும் 4 செல்லும் மிதி படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். போட்டுக்கு நான் முன்னாடியே ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும், ரொம்ப க்ரௌடுன்னு பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே நாங்கள் போட் ஏறிட்டோம். அரௌண்ட் 20-30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே பண்ணோம். அதே மாதிரி தண்ணி ஆக்சுவலாக நல்லா க்ளீனாக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழிலார்ந்த முட்டம் கடற்கரையில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடல் அலையில் கால் நனைத்தும் சூரியன் கடலுக்குள் மறையும் காட்சியையும் மெய்மறந்து ரசித்தனர். இந்த பொங்கல் திருவிழாவுக்காக வேண்டி இங்கே கடற்கரைக்கு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஏரியாவும் நல்லா சூப்பராக நீட்டாக வச்சுருக்குறாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் தப்பாட்டம் இசைக்கு ஏற்ப சுற்றுலா பயணிகள் ஆட்டம் போட்டு குதூகலம் அடைந்தனர். திருச்செந்தூர் அருகே சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படும் மணப்பாடு கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். லைட் ஹவுஸில் ஏறி கடல் அழகையும் கண்டு ரசித்தனர். இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து கடல் பாக்குறது, இந்த சர்ச்சு எல்லாமே நல்லா இருக்கு. லைட் ஹவுஸ்ல இருந்து பாக்குறப்ப கடல் ரொம்ப தூரம் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. சோ நல்லா இருந்துச்சு. ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருந்து. முக்கிய சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதி வருவதால் பாதுகாப்பு பணிக்கு போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.